வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல இல்லுஸ்ட்ரேட்டர்ல லோகோ டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அந்த லோகோ டிசைனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷீல்டுக்குள்ள ஒரு 3 ஆல்பபெட்ஸ் வச்சு எப்படி லோகோ டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த ஆல்பபெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்பபெட்ஸும் ஒரே விட்த்தில் இருக்காது. ஸோ ஒரு சிலது விட்த் அதிகமாக இருக்கும், ஒரு சிலது கம்மியாக இருக்கும். அதுக்கு எந்த மாதிரி சினாரியோஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர் டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். அந்த டுட்டோரியல்ஸோட பிளேலிஸ்ட் மேலே ஐ பட்டனை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் விட்த் அண்ட் ஹைட் ரெண்டுமே வந்து 8 இன்ச்சில் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சைஸ் எப்படி பார்க்குறதுனா, ஜஸ்ட் ஷிஃப்ட் ஓ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஆர்ட்போர்ட் காமிக்கும். ஸோ ஆர்ட்போர்ட் டூல் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா விட்த் ஹைட் ரெண்டுமே 8 இன்ச்சாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் 8 இன்ச்சே வச்சுட்டு ஜஸ்ட் மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எலிப்ஸ் டூலை ஹோல்டு பண்ணி லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி வெர்டிகலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ வி கிளிக் பண்ணி மூவ் டூல் எடுத்துட்டேன். ஸோ இது டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ தட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சைடில் வரும். பார்த்தீங்கன்னா கீழே மேலே வந்துடும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக சைடில் வந்துடும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு விட்டுருங்க. இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே கேப்பில் இதே மாதிரி டூப்ளிகேட் கிரியேட் ஆகும். அண்ட் அகைன் கண்ட்ரோல் டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். 5 6 7 8 9 10 11 12 லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த 12 லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஒரே விட்த்தில் இருக்க மாதிரி ஆல்ஃபபெட்ஸுக்கு தான் 12 லைன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியராக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுக்காக 12 லைன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், எதுக்காக 14 லைன்ஸ் கிரியேட் பண்ணுறோன்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 12 லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் இது சும்மா அப்ராக்சிமேட்டாக சென்டரில் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பேஸ்ட் இன் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதே காப்பி பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் எடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கார்னரில் கொண்டு போய்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஸோ இப்போ நமக்கு கிரிட் லைன் மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு எதுவுமே தனித்தனியாக வராது, எல்லாமே ஒரே குரூப்பாக வரும். தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அலைன் பேனல் இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு அலைன் பேனல் எடுத்துக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அலைன் டு ஆர்ட் போர்ட்னு வச்சுட்டு வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டர்லேருந்து நம்ம ஈவனாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் சைஸை. ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிரிட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஷீல்டு ட்ரா பண்ணணும். ஸோ ஷீல்டுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த லைன் செக்மெண்ட் டூலை கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து எல். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், சின்ன சர்க்கிளாகவே இருக்கட்டும். தென் வி கிளிக் பண்ணி மூவ் டூல் எடுத்துகிட்டு சென்டரில் இருந்து ஜஸ்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஈவனாக வரதுனால ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஹோல்டு பண்ணி இந்த பாயிண்ட் வந்து இந்த இதில் படணும். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் கரெக்டாக இந்த இதோட சைடு படணும், அந்த மாதிரி வச்சுக்கிறேன். தென் இந்த மேலே இருக்க ரூலரை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே டூப்ளிகேட் பண்ணி எடுத்துருவாங்க. ஷிஃப்ட் அகைன் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இதில் ஸ்னாப் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நமக்கு இந்த கைட் தேவையில்லை. ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன் இந்த ரூலரை. இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கோங்க. ஷேப் பில்டர் டூலை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூலை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கலரை இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் சேஞ்ச் ஆகாது. ஷேப் பில்டர் டூலில் இருக்கனால அதுக்காக தான் இது சேஞ்ச் ஆகுமே தவிர நம்ம ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கிறதுக்காக சேஞ்ச் ஆகாது. இதில் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி டார்க் எல்லோ கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் கலர் நமக்கு ஃபில் பண்ண போகிறதில்ல, சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணால் மைனஸ் வரும். ஸோ கிளிக் பண்ணி மேலே இருக்க எல்லா பார்ட்டுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மட்டும் தான் வேணும். ஸோ இதுதான் ஷீல்டு பார்ட்டு. ஸோ மீதி எல்லாத்தையும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டெலீட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஷீல்டு கிடச்சிருச்சு. இப்போ சென்டரில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கலர் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஷீல்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷீல்டோட ஸ்ட்ரோக்கை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஷீல்டை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹரிசாண்டல் சென்டர் வெர்டிக்கல் சென்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு மேலே அந்த லைனில் டச் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடும், இந்த சைட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிடும், அண்ட் பாட்டம்லேயும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதோட ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கலாம். ஸோ தட் இந்த ஏரோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபில் ஸ்ட்ரோக்காக மாறிடும். இந்த ஷீல்டோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெட் கலராக மாற்றிக்கிட்டு ஷீல்டை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் பிளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் அகைன் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த லைனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணால் சைடில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. மேலேயும் கீழேயும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஈவன் கேப் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஷீல்டு அவுட்டர் ஷீல்டுக்கும் இன்னர் ஷீல்டுக்கும் இடையில. ஸோ இப்போ ஷீல்டு கலர் மட்டும் நமக்கு ரெட் கலரில் இருக்குது. பிகாஸ் நம்ம இப்போ ட்ரா பண்ணுறது இந்த ஷீல்டு தாண்டி போயிடக்கூடாது, அதனால தான் நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். இல்லைனா இதையும் பிளாக் கலர்லேயே கொடுத்துடலாம். ஸோ தட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இந்த அவுட்டர் ஷீல்டை மட்டும் நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அடுத்த சினாரியோக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணி சைடில் வச்சுக்கிறேன் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி. இப்போ நம்ம ரைட் பண்ண போகிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
SPD அப்படின்னு டெக்ஸ்ட்டாக தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்தெந்த லெட்டருக்கு எத்தனை பிளாக்ஸ் தேவைப்படும் அப்படின்றது. இப்போ இந்த எஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 பிளாக்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ எஸ்ஸை வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சிடலாம். அண்ட் பியும் பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ஸ்லேயே முடிச்சிடலாம், டியும் 3 பிளாக்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து 12 கிரியேட் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன்ஸ் போட்டிருக்கோம், 11 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 3 3 9, மீதி 2 வந்து கேப்புக்கு. ஸோ இதில் 3ல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு கேப்பு, அடுத்த 3ல் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஒரு கேப்பு, அடுத்த 3ல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ இந்த இடத்துல டிக்கு பதிலாக எம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ எம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கேருந்து வரேன், இங்கேருந்து வந்துட்டு ஒரு கேப் விட்டு இங்கே வந்துடலாம். தென் அகைன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேப் விட்டு இன்னொன்று வரணும். ஸோ எம்முக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா 2 காலம் தேவைப்படுது. அந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 12 வச்சுருக்கோம் அப்படின்னா 14 வச்சுக்கணும். ஸோ அடுத்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த SPD அப்படின்றத எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எஸ் ட்ரா பண்ணலாம். நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். திருப்பி உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தோணுதோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக வந்துடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஜஸ்ட் எதுக்குன்ட்டு. இந்த 3 இது. ஸோ இந்த 3 இது எனக்கு ஒரு இது வேணும். இதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கேப் விட்டுட்டு இந்த 3 இது அடுத்ததுக்கு டிக்கு, அடுத்து அதே மாதிரி இந்த 3 இது வந்து டிக்கு. இந்த மாதிரி வச்சுட்டா நமக்கு ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு Ctrl A கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் வந்து என்ன கலர், ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலராக வச்சுக்கிறேன். அது ஃபில் கலராக வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் இதில் ஃபில் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் கீழே இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த க்ரீனை விட்டு தாண்டக்கூடாது. ஸோ இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ரைட் சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா நமக்கு அதுவும் இதுவும் கம்பைன் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த எஸ் ஷேப் கிடைக்காது. அதனால் அடுத்து ஒரு காலமுக்கு வந்துட்டு இதிலேருந்து ரைட்டில் கொண்டு போய் கரெக்டாக இந்த க்ரீனோட முடிச்சுக்கிறேன். க்ரீனை விட்டு நான் எக்ஸ்டெண்ட் ஆகலை. அண்ட் இதிலேருந்து கீழே ட்ரா பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல லைட்டாக ஒரு இது வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா எனக்கு எஸ் ஷேப் சரியாக கிடைக்கல. ஸோ ஃபுல்லாக இது வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து நமக்கு ஷார்ப்பாக முடியல. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. இதை ஷார்ப்பாக முடியறதுக்கு அப்போ தான் நமக்கு அந்த ஷீல்டு ஷேப் கரெக்டாக வரும். ஸோ ட்ராக் பண்ணி ஜஸ்ட் கீழேயும் ட்ராக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் இதையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் விட்டுருந்தோமோ இதெல்லாம் விட்டுட்டோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்பைன் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா பி ட்ரா பண்ணலாம். இப்போ ஸோ அதே ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு கேப் விட்டுறேன். ஸோ தட் இது நம்ம கேப்பாக இருக்கும். இங்கே டாப்பில் இருந்து இந்த ஷீல்டை தாண்டாமல் ஷீல்டு டாப்பில் இருந்து ஸோ பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி இந்த கிராஸ் சிம்பிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேலே இருந்து இந்த மாதிரி 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி ஸோ இந்த எஸ் கட் ஆகுது இல்லை அது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பி நல்லா இருக்குது. இதில் டி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். சைடில் கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ ஷீல்டு டைப்லேயே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 3 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆல்ட்டு ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி வெளில கொண்டு வந்து வச்சு பார்ப்போம். ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டுலேயே இருக்குது. இது பி கிரியேட் பண்ணனால நமக்கு அந்தளவுக்கு இந்த இடத்துல ஃபினிஷிங் இல்லை. ஸோ சப்போஸ் இதுவே ஏவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷீல்டு ஃபினிஷிங் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நமக்கு 3 காலம் தான் யூஸ் ஆகும். 4 காலம்ஸ் யூஸ் பண்ணுற லெட்டருக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் அகைன் லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு 2 லைன் இருக்குது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 லைன் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ரைட் பண்ண போகிற லெட்டர் பார்த்தீங்கன்னா SMK அப்படின்ற லெட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் கே நம்மளால் ரைட் பண்ண முடியுமா? இப்போ இங்கே நான் லைன் போட்டேன் அப்படின்னா அடுத்து கேக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக போகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு விட்டு கிராஸாக போனால் நல்லா இருக்காது. பாக்ஸ்லேயும் கிராஸாக போக முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக டயகனல் லைன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போதைக்கு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கலாம். Ctrl G போட்டு குரூப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கிறேன். டயகனல் லைன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப் பண்ணோம்ல இதை வந்து காப்பி பண்ணி Ctrl C போட்டு காப்பி பண்ணி Ctrl F போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் SMKன்றது கடைசி லெட்டர் தான். அது வரப்போ நம்ம இதை அன்ஹைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்ம வச்சா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் நம்ம டெம்பரரியாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் நம்ம லெட்டரை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 இதில் வந்து எஸ் கிரியேட் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு கேப் விட்டுட்டு எம் அப்படின்றது
இப்படி வந்துட்டு இந்த மாதிரி வர்றது. ஸோ இது வரைக்கும் வரணும். ஸோ தட் இதில் அடுத்த லெட்டரை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப் விட்டுறலாம். விட்டுட்டு இதுலேருந்து கேன்றது இந்த 3லேயே கிரியேட் பண்ணலாம். ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், கே முடிச்சிடலாம். இதுலேயும் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து ஷீல்டு அதே மாதிரி ட்ராக் பண்ணி இப்போ ஷீல்டை சென்டர் பண்ணிட்டு ஹரிசாண்டல் சென்டர் வெர்டிகல் சென்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆகலை. ஸோ ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் ஷீல்டு கிளிக் பண்ணி Ctrl+C Ctrl+F போட்டு இன்சைடில் இந்த மாதிரி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டேன். எஸ்ஸை வந்து நம்ம இதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். டயகனல் லைன்ஸ் போட்டு அதில் நீங்கள் அதுலேருந்து கர்வ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு இது பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட்டு மேலே போயிட்டு சைடில் இந்த இதில் ரைட்டில் கொண்டு வந்துட்டு கீழே இங்கே வரைக்கும் போய்க்கிறேன். பிகாஸ் ஷார்ப் எண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ இதில் எவ்வளோ தூரம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதோட முடிச்சிக்கலாம். இப்போ மீதி இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் விட்டுருந்தோமோ அந்த இடம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து அகைன் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு இதில் எம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளார தான் இருக்கணும், இதுக்கு வெளில போயிடக்கூடாது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேகமாக மேலே கொண்டு வந்துடுறேன். ஒரு கேப் விட்டுறேன். இந்த ஷீல்டுக்குள்ளார தான் அடுத்து வரணுங்கிட்டு ஒரு கேப் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சென்டரில் இறக்கிடுறேன். ஸோ ஷார்ப்பாக முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கலாம். அடுத்து இதிலேருந்து இதே மாதிரி ஒரு கேப் விட்டுறேன். விட்டுட்டு இதை ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடுறேன். இதில் நீங்கள் சப்போஸ் 12 வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து கே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஜஸ்ட் 2 இதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன லெட்டர்ஸ் இப்போ இந்த மாதிரி 3 லெட்டர்ஸ் வந்து நீங்கள் 2 3 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 14 கொடுத்தீங்க அப்படின்னா 16 கொடுத்துக்கோங்க. எம்னு வருதுன்னா 16 கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ணாபின்னு எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அடுத்து இப்போ இங்கே கே ரெடி பண்ணணும். கேக்கு இந்த மாதிரி லைன் போட்டு இந்த மாதிரி கிராஸாக வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ நம்ம அதை அன்ஹைட் பண்ணி கொண்டு வர போகிறோம். Ctrl+Alt+3 போடுறேன். அது நமக்கு அன்ஹைட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இதோட லைனையும் நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். இப்போ Ctrl+A போட்டு செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கிறேன். இதில் இதே மாதிரி இப்போ இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெர்டிக்கல் லைனை இந்த கேப்பை விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இதில் முடிச்சிடுறோம். இப்போ நம்ம டயகனலாக லைன் போட்டனால பார்த்தீங்கன்னா நம்மளால் கிராஸாக ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைன் இருக்குது, இந்த லைன் இருக்குது, இந்த பாத்தில் ஈஸியாக கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த பாத்தில் கொண்டு போயிடலாம். ஸோ உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரிட்டை மாற்றிக்கோங்க. கிரிட்டோட சைஸு, கிரிட்டோட ஷேப்பு எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் இதே மாதிரி இந்த சென்டரில் இருந்து இதான் சென்டராக இருக்கும், இங்கேருந்து ஜஸ்ட்டு மேலே இந்த மாதிரி கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த ஷீல்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேருந்து இந்த கிராஸில் கொண்டு போகிறேன். ஸோ இதையும் ஷீல்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நிறையா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான் வந்து ஷீல்டோட லைன். ஸோ ஷீல்டோடதில் நமக்கு ஃபினிஷ் ஆகலை. இந்த இடத்துல ஷார்ப்பாக ஃபினிஷ் ஆகணும். எப்போவுமே ஷீல்டில் க்ரியேட் பண்ணும்போது ஷார்ப்பாக தான் ஃபினிஷ் ஆகணும். ஸோ தட் இதை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை ட்ராக் பண்ணி இன்னும் கீழே கூட இந்த மாதிரி பக்காவான ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ இதை விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் அவுட்புட். இந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ ஃபுல் ஷார்ப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரக்டர்ஸை மட்டும் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி வெளில கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஷீல்டு தீமில் SMK அப்படின்ற லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த எம்முக்கு பதிலாக ஏ வருது, SAK அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த மாதிரி 14 லைன்ஸ் தேவையில்லை. ஸோ நமக்கு 12 போதும். ஏன்றது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு இதுக்கு சென்டரில் ஒரே ஒரு லைன் ட்ராக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆல்ஃபபெட்டுக்கு வேணாலும் இந்த மாதிரி கிரிட்டை வச்சு நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ண முடியும். நார்மலாக க்ரியேட் பண்ணாமல் இந்த மாதிரி அவுட்டரில் ஷீல்டோ சர்க்கிளோ ஸ்கொயரோ ஏதோ ஒன்று போட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் டிசைனை லிமிட் பண்ணி அந்த லோகோவுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிகினர் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அது 10 கிளாஸ் போட்டிருப்போம். 10மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 10 செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டியூட்டோரியல்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.